மல்லாடும் உனது தந்தை அவர் எல்லாம் போனார். பார்த்தாரா எங்க அப்பா யாகம் செய்யறாரு பாட்டி. ஆமா சரி சென்று வா. என் தந்தையை நன்றி பெறமா தந்தை திருமாச்சோ எனக்கானது அவர் வெக்கத்தோடு எகினார். செய்தி எல்லாம் எனக்கு முன் தெரிந்திருந்தார் அண்ணன் கட்டவனை ஆட்டி பாடைக்க மாட்டேன். அந்த நந்திகாவன் என் தந்தையை அடித்து விட்டாராம். அந்த நந்திக்கு கொஞ்சம் விட்டான். ஒரு மாட்டுக்கு 5 படுத்த மாட்டுக்கு என்ன தெரியும்? அதாவது மனுஷனே தவறான். மாடு தவறது சகலம் தானே. கண்டிப்பா இதை வந்து பெருசா எடுத்துன்னு ஏதோ ஏகம் செய்யறாராம். சொல்றான். ஆமா அப்ப கிட்டே பாரு கணவரிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு மதியானவரை பார்த்து அதாவது இதை அப்படியே விட முடியாது. கண்டிப்பா எங்க அப்பா ஏதோ கொஞ்சம் புத்தி இல்லாம செய்யறாரு. அதாவது பரமனை அழித்தது சரித்திரமே கிடையாது. இந்த பரமனை அழிக்க நினைத்தால் அண்ணவர் தான் அழிந்து போவார். என் தந்தை அப்படியே லேசாக விட முடியாது. நாம சென்று அண்ணவருக்கு வேண்டிய புத்திமதியை சொல்ல வேண்டும். பரமேஸ்வரன் நம்ம விடை பார்வதியாரே பொறுப்பு பார்வதியாரே பொறுப்பு நீ புயலாலே உன் தந்தைக்கு கெடுதிகாரம் உன் தந்தை செய்த குறை எனக்கு இல்லையா? ஆகினால் கைலாயத்தில் வந்து முதலாக கைலாயத்தில் வந்து குருவடைந்து போனார். ஆமா 2வது முறை யாவித்து செய்து ஒருவடை போயிருந்தார். இருங்க அவசரப்படாதீங்க. அப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் பார்த்துக்கேங்க. இதே போல செய்தி கேட்டதே கிடையாது. பார்வதா
செல்விடத்துக்கு நீ சென்றால் எத்தனை புத்தி சொன்ன போதிலும் எத்தனை புத்தி சொன்ன போதிலும் அவர் மடியில் ஏறாது. ஆனால் அங்கு செல்ல வேண்டாம். அப்படி என் வார்த்தையை மீறி நீ சென்றால் இங்கு வருவது கஷ்டமாகும். பிறகு உன் இஷ்டம் நீ போ. சுவாமி போவா என்று சொல்லுங்கள். போயா என்று சொல்லாமல் சுவாமி நான் என்ன செய்வேன்? இப்படி தானே